சமீப காலமாக கொஞ்சம் எடப்பாடி கொஞ்சம் வேகம் காட்டுறாரு. ஆட்சியிலாம் பங்கு கொடுக்க மாட்டாரு. வரிசையா 3 எலெக்ஷன் அவர் நிற்கவே இல்லை, புறக்கணிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படியே 2 கட்சியுமே இயங்காத கட்சியாக இருக்கு. பாஜக அவ்வளோ டெஸ்பரேட்டாக இருக்குது. ஏன்னா உடனடியாக வந்து விஜய்க்கு கூப்பிட்டு பூத் கமிட்டி அமைக்க சொல்லி அவர் மிரட்டி அவர் வாக்கு எந்திரத்தை மாத்திரம் நம்பிக்கிட்டு இருக்க முடியாது, மிச்ச விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். சமீப காலமாக சில நீதிமன்ற தீர்ப்புகள்லாம் அவங்கள வந்து காலவரை, அதனால தான் அவங்களுக்கு இப்போ பயம் வந்து. முதல்ல தேர்தல் நடக்குதான் பார்ப்போம். 3 வகையான முயற்சிகள் எடுத்தார் மோடி, அது 3மே தோல்வியில் முடிஞ்சிருச்சு. அடுத்த மார்ச்சுக்குள்ள 2 ஸ்டண்ட்டை எதிர்பார்க்கலாம். அந்த ஸ்டண்ட்டை எடுபடலைன்னாக்கா வந்து எலெக்ஷன். ஒரு தனி மனிதன், குடும்பம், சமுதாயம், இந்த 3 விஷயத்தையும் இணைக்கக்கூடியது அரசு. அப்படிப்பட்ட அரசு பற்றியும் அரசியல் நகர்வுகள் பற்றியும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனல் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைஞ்சிருங்க. நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் இருந்திருக்கக்கூடியவர் அரசியல் விமர்சகர் திரு காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். சார், மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. இந்த கூட்டணி பத்தி என்ன நினைக்கிறீங்க? மீண்டுமா? எப்போ அவங்க பிரிஞ்சாங்க மீண்டும் அமையறதுக்கு? அவங்க 2 பேரும் எப்பவுமே ஒன்னாதாம்மா இருக்காங்க. அது ஒன்றும் மீண்டும் இல்லை. கூட்டணி கொஞ்ச நாளாக கொஞ்சம் மறந்துருந்தாங்க. ஞாபகம் நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஒன்றும் பிரிஞ்ச மாதிரி இல்லையே. அதே இருக்கிற கூட்டணி இப்போ மறுபடியும் விளம்பரப்படுத்திட்டு இருக்காங்க. கூட்டணி நாங்கள் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. மீண்டும்லாம் இல்லை, கூட்டணி தொடர்கிறது அவ்வளோ. மீண்டும் கிடையாது. மீண்டும்னாக்கா நடுவில் பிரிஞ்சு இருக்கணும், எதிர்த்து போட்டி இருக்கணும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பிரிஞ்சாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? பழனிசாமி 3 எலெக்ஷனை புறக்கணிக்கிறேன்னு சொல்லிட்டு எலெக்ஷன்லேயே நிற்கல. கட்சி இருந்தாலும் பிரிஞ்சு போனாங்க, சேர்ந்துருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு எலெக்ஷன்லேயே நிற்கலையே, 2 பேரும் நிற்கலையே. எல்லாம் வரிசையாக 3 எலெக்ஷனில் அவர் நிற்கவே இல்லை, புறக்கணிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்படியே 2 கட்சியுமே இயங்காத கட்சியாக இருந்தது. இப்போ மறுபடியும் நாங்கள் 2 பேரும் பழையபடி இயங்குறோன்ற சொல்கிறாங்க. அவ்வளோதான் சார். ஆனால் தொடர்ந்து எடப்பாடி அவர்கள் இந்த கூட்டணிக்கு போனதுக்கான காரணம் வந்துட்டு அவருடைய தலைமை பறி போயிடும் அப்படிங்கிற ஒரு பயத்தினால தான் போயிருக்காருன்னு சொல்கிறாங்களே, இதை பற்றி என்ன? இதெல்லாம் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயமா. அவர் கூட இருக்கவங்க பூரா யார்? அமலாக்கத்துறைக்கு பயந்துட்டு போகிறவங்க தான் இருக்காங்க. அவர் வந்து கொஞ்சம் முரட்டு பற்றி பேசினார். அவருடைய சகல வீட்டில் ராமலிங்கம் ஒரு வீட்டில் ரெய்டு நடந்தது. மறுநாள் வந்து கூட்டணி தொடர்கிறதுட்டார். ஆனால் இப்போ சமீப காலமாக கொஞ்சம் எடப்பாடி கொஞ்சம் வேகம் காட்டுறாரு. ஆட்சியிலலாம் பங்கு கொடுக்க மாட்டேன், வேணா எம்எல்ஏ வரதுக்குன்னு சொல்லி பேசி கொஞ்சம் தைரியமாக பேசினார். அதுக்குள்ளார அப்புறம் இந்த தீவிரவாத தாக்குதல் வந்ததுனால அந்த டாப்பிக்கெல்லாம் நின்று போச்சு. அது சரி ஒரு வேளை பழனிசாமி கொஞ்சம் தைரியமாக ஏதோ பேசுகிறாராக்குன்னு பார்த்தேன். அதுக்குள்ளார இந்த ஃபோக்கஸ் மாறி போட்டதுனால அது தொடர்ந்து வரல, அவ்வளோதான். ஆனால் கொஞ்சம் தைரியமாக பேசியிருக்காங்க. அதனால தான் கொஞ்சம் அமித்ஷா கொஞ்சம் தடுமாறுறாருங்கிறத அதையும் நம்ம பார்க்க முடிஞ்சுது. உடனடியாக வந்து விஜய்க்கு கூப்பிட்டு பூத் கமிட்டி அமைக்க சொல்லி அவர் மிரட்டி அவரை இது பண்ண வச்சாங்க. அவரும் வந்து சரியாக வேலையெல்லாம் செய்யலைன்னு உடனே அஜித்துக்கு உடனே வந்து பத்மபூஷன் கொடுத்து உனக்கு போட்டியாக இருக்கிற அஜித்தை நாங்கள் தூக்கி விட்றோம் ஜாக்குது. இதெல்லாம் பண்ணதை பார்க்கும்போது அமித்ஷா எவ்வளோ டெஸ்பரேட்டாக இருக்காருங்கிறது தெரிஞ்சு போச்சு. பாஜக அவ்வளோ டெஸ்பரேட்டாக இருக்குது. ஏன்னா சமீப காலமாக சில நீதிமன்ற தீர்ப்புகள்லாம் அவங்கள வந்து காலவரையிடுச்சு. அதனால தான் அவங்களுக்கு இப்போ பயம் வந்துருச்சு. வாக்கு எந்திரத்தை மாத்திரம் நம்பிக்கிட்டு இருக்க முடியாது, மிச்ச விஷயத்தையும் நம்ம பார்க்கணுங்கிறது அதனுடைய விளைவு தான் அந்த ஷோவெல்லாம். சார், இப்போ தொடர்ந்து என்டிஏ கூட்டணியில் வந்து நிறைய கட்சிகள் சேரப்போகுது, அதனால வந்து என்டிஏ கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்டிஏ கூட்டணி தரப்புல இருந்து சொல்றாங்க. ஒருவேளை அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா திமுகவுக்கு இது மிகப்பெரிய சவாலா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக சவாலாக இருக்கும். ஏன்னா எந்தெந்த கட்சி நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா அதை வச்சு நம்ம சொல்லலாம். என்டிஏ கூட்டணியில் யாரெல்லாம் சேர்றதா இருக்காங்க சொல்லுங்க. தாவேக்கா எத்தனை எலெக்ஷன் நின்னாங்க? எத்தனை எலெக்ஷன் நின்று எத்தனை எம்எல்ஏ எத்தனை எம்பி இருக்காங்க அந்த கட்சியில்? முதல்ல அந்த கட்சிக்கு ஆஃபீஸ் இருக்குதா? அந்த கட்சியை கொடி எங்கேயாவது பறக்குதா? விஜய் கட்சி தானே சொல்கிறீங்க, அந்த கட்சி கொடி எங்கேயாவது பார்த்தீங்களா? ஏதாவது தொண்டர்கள் இருக்காங்களா? கூட்டத்தை கூட்டுறதுல அவங்க சாமர்த்தியத்தை காட்டியிருக்காங்க. எங்கேயாவது 10 நிமிஷத்துக்கு மேலே அவர் பேசியிருக்காரா? கடைசியாக பேசுகிறது 5 நிமிஷம் பூத் கமிட்டி கூட்டத்தில். அதுக்கப்புறம் எங்கே போனார் அவர்? மொத்தமாக 1.5 வருஷமாக கட்சி நடத்துகிறாரு, 4 கூட்டம் போட்டிருக்காரு. அது அந்த ஒரு கட்சி அவ்வளோ பெரிய கட்சி, இதுவரை எலெக்ஷனில் நிற்காத ஒரு கட்சி, அது வந்து கூட்டணியில் வரப்போகுது. அப்புறம் வேறு யார்? பாமகவை பற்றி நீங்கள் சொல்கிறத வந்து நம்ம வந்து அவ்வளோ சுலபமாக எடுத்துக்க முடியாது. பாமகவுக்கே தெரியாத விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க. விக்கிரவாண்டி தேர்தலில் என்னாச்சு?
ராத்திரி 9 மணி வரலும் பழனிசாமி கூட பேசிக்கிட்டு இருக்காங்க, அதிமுகவோட கூட்டணின்னு இருக்காங்க. காலைல 11 மணிக்கு பாஜகவோட கூட்டணின்னு சொல்லி வெளியே போயிட்டாங்க. எங்கே எப்போ சேருவாங்கன்னு யாருக்குமே தெரியாத 2 கட்சி தமிழ்நாடு. ஒன்று பாமக, இன்னொன்று தேமுதிக. விஜயகாந்த் போய் கலைஞர்கிட்ட பேசிட்டாரு. கலைஞர் வந்து படம் நடுவி பாலியல் விழுந்து விட்டுதான் அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்காரு. பிரேமலதா இருந்து இல்லை நாங்கள் ஜெயலலிதாவோட சேர்ந்து விட்டோம். ஒரே நாளில் 2 அறிக்கை வந்தது. கடைசியில் ஜெயலலிதா கிட்ட போனாங்க. அதோட அவங்க கதை முடிஞ்சு போச்சு. இந்த 2 கட்சியும் யாரோட கூட்டணியில் சேருவாங்கங்கிறது வந்து அவங்களுக்கே தெரியாத விஷயம். ஆனால் அதை நம்ம பேச முடியாது. அதை விட்டுருங்க. வேற என்ன கட்சி? தேமுதிக, பாமக, வேற யார்? அதிமுக. அப்படியே கதிகலங்க வைக்கக்கூடிய கூட்டணி யார் சொல்லுங்க? இவங்க டிடிவி, சசிகலா, பன்னீர்செல்வம் வேணா இணையதுக்கு அவங்கள தான் சேர்த்துக்க முடியாதுட்டாரு. சேர்த்தனாலும் அதே கட்சியில் இருந்தவங்க தானே அவங்க. 3 எலெக்ஷன் அவர் நிற்கவே இல்லைம்மா. எலெக்ஷனில் கூட நிற்காத ஒரு கட்சிமா இன்னைக்கு அதிமுக இருக்கா இல்லையான்னு தெரியல. கடைசியாக நடந்த ஈரோடு தேர்தலில் வந்து அவங்க 45,000 ஓட்டு வாங்கினாங்க. அந்த 45,000 ஓட்டு திமுகவுக்கு தான் போயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆக கடைசியாக இருந்த 45,000 பேர் அவரை விட்டு போயிட்டாங்க. யார் இருக்கு அவரோட? அந்த 1500 பேர் அந்த அமலாக்கத்துறைக்கு பயந்த அந்த ஒரு கூட்டம், எம்எல்ஏக்கள் கூட்டமும் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் தவிர பழனிசாமி கூட யார் இருக்கா? இதெல்லாம் வச்சு அந்த கட்சி இருக்கிறத கணக்காட்டி வாக்கு எந்திரத்தை வச்சு சமாளிக்கலாங்கிறது தான் அமித்ஷாவுடைய பிளான். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். சரி, இப்போ திமுகவுக்கு வந்து மிகப்பெரிய சவாலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்கு அப்படின்னா, சோ சவாலா இருக்கிறதுனாலதான் தொடர்ந்து என்டிஏ கூட்டணியை வந்துட்டு விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்களா ஸ்டாலினும் திமுகவும் அப்படின்னு காட்ட பாக்குறாங்க. நம்ப முடியல நம்மால. என்ன மாதிரி அரசியல் சம்பந்தம் இல்லாத ஆளே ஒரு கேள்வி கேட்குற பதில் இல்லையே. தாவியாக்கா நீங்க 4 கேள்வி கேட்ட உங்களுக்கே பதில் தெரியல. என்ன மாதிரி அரசியலுக்கே சம்மந்தம் இல்லாத ஆளெல்லாம் கேள்வி கேட்டுட்டு ஆட்சிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சவால் விடுறதுக்கு யார் இருக்கிறா? இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியலில் இருக்கிற மிகப்பெரிய துர்பாக்கியமே வந்து எதிர்கட்சி இல்லைங்கிறது தானே. ஸ்டாலின் வேணாம், பிடிக்கல, மகா மோசமான சாமி. சரி, யாருக்கு ஓட்டு போடுறது? பழனிசாமி வந்து நிற்கிறாரு, இல்லாட்டி சீமான் வந்து நிற்கிறாரு, இல்லாட்டி விஜய் வந்து நிற்கிறாரு. யாருக்கு போடுவீங்க? பேச்சே இல்லையே. அதை திமுக கூட்டத்தில் நான் தான் சொன்னேன். இன்றைக்கி முதலமைச்சராக இருக்க ஸ்டாலின் வந்து ஒரு எதிர்கட்சியை உருவாக்கணும். எதிர்கட்சி இல்லைன்னா நீங்கள் ஆளுங்கட்சிக்கு வந்து தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்லாமல் போயிடுவாங்க, தப்பாக போயிடும். அதில் தட்டி கேட்கறதுக்கு உங்களுக்கு ஆள் வேணும், நீங்களே ஒரு எதிர்கட்சியை உருவாக்குங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நிலைமையில தான் தமிழர். ஐயா, இப்போ எதிர்கட்சிகளாம் ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு கூட்டணி அமைந்தால் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. யார் சேருவானாங்க உங்களுக்கே கட்சி பேர் தெரியல. அதான் நிலைமை, அதான உண்மை. எதிர்த்து இருக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லை. எதிர்த்து ஓட்டு போடலான்னு வேற காணுமே எனக்கு. அதுதான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை. இன்னைக்கு அதான் இன்னைக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ். இன்னும் சொல்ல போனால் விந்தியமலைக்கு கீழே அதான் பாலிடிக்ஸ். பாஜகங்கிற ஒரு பொது விரோதிங்கிறது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகி போச்சு தெற்கு பகுதியில். பாஜக எதுக்குறேன்னு சொன்னாவே போதும், மக்கள் ஆட்டோமேட்டிக்காக ஓட்டு போட்டுருவாங்க. அவ்வளோதான் வேண்டியது. அதனால தான் விஜய் வந்து பாஜக எதுக்கிற மாதிரி பேசிக்கிட்டு வர்றாரு. அந்த ஓட்டுகள் நமக்கும் வரட்டும்னு பார்க்கறதுக்கு தான் அவர் ட்ரை பண்ணுறாரு. எடுபடல. ஏன்னா ஜனங்கள் நல்ல தெரியுது, அவர் சொல்லி தான் வர்றாரு தெரியுது. சார், பட் அதிமுக அந்த வைத்திலிங்கம் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர்செல்வம் இல்லாம தேசிய ஜனநாயக கூட்டணியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பன்னீர்செல்வம் எல்லாம் போயிட்டு கேசுங்க. 3 தடவை முதலமைச்சராக கொடுத்து பதவி தக்க வச்சுக்க தெரியாத ஒரு ஆசாமி வச்சுக்கிட்டு இருக்கிற அர்த்தமில்ல. அவர் போன தடவை தனியாக வேற எலெக்ஷன் நின்னார். பாஜகவோட ஆதரவு தான். என்ன ஆச்சு? ஒரு கணிசமான ஓட்டுகளை வாங்கினாருங்கிறது அவரால் ஒன்றும் பெரிய பரபரப்பை உண்டாக்கலையே. அவர் எலெக்ஷன் நின்னது கூட ரொம்ப பேத்துக்கு தெரியாது. அதுதான் நிலைமை. பன்னீர்செல்வம் இஸ் சஸ்பெண்ட் ஃபோர்ஸ். பிரயோஜனம். அதிமுகவுக்கு ஒரு புது தலைவர் வந்து இது தொண்டர்களை உத்வேகத்துக்கு கூட்டு வந்தால் தான் முடியும். 3 தடவையாக எலெக்ஷனில் நிற்காமல் போனதுனால தொண்டை வெளியே போயிட்டான். தொண்டனுக்கு எப்போம்மா நம்பிக்கை வரும்? நம்ம ஆட்சி வரும், நம்ம அதை வச்சு பல சலுகைகள் பெறலாம், நமக்கு நம்ம அதிகாரத்தில் நம்ம இருக்க முடியுங்கிற எண்ணம் இருந்தால் தான் உங்களுக்கு தொண்டை இருப்பான். எலெக்ஷனில் நிற்கலன்னும் போது அவன் எப்படி உங்கள் கூட நிற்பான்? அவன் அதனால தான் போயிட்டாங்க, அதனால தான் ஓடி போயிட்டாங்க. அதே தான் தாவேக்காவுக்கும். என்றைக்கா எலெக்ஷன் நின்று நீங்கள் ஒரு 50 ஓட்டாவது வாங்கியிருந்தா தானே உங்களுக்கு இதாக இருக்கும். அந்த வகையில் நம்ம சீமானை பாராட்டலாம். ஒரு தடவை கூட டெபாசிட் வாங்கலாம்னு நின்றுக்கிட்டே இருக்காரு. ஏதோ ஒரு 10 ஓட்டோ 5 ஓட்டோ வாங்கி டெபாசிட் போனாலும் பரவாயில்லன்னு அரசியல் நடத்துகிறாரு. அந்த வகையில் அவர் பாராட்டலாம்.
அது கூட பழனிசாமி செய்யலையே. 10 தோல்வி பழனிசாமி, 12 தோல்வி பழனிசாமின்னு தானே பேர் வைக்கிட்டு. இன்றைக்கி தமிழ்நாடு அரசியலில் எதிர்கட்சி இல்லைங்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற நிதர்சனமான உண்மை. பார்ப்போம், என்றைக்காவது யாராவது ஒருத்தர் திடீர்னு வரலாம். சார், தாவேக்கா இப்போ புதுசா தொடங்கி இருந்தாலுமே அவங்க எதிர்கட்சியா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்களா? ஏன்னா ரசிகர்கள் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ரசிகர்கள் ஓட்டா மாறினாக்க நல்லா தான் இருக்கும், அவ்வளோதான் நம்ம சொல்லுவோம். என்ன பண்ணுவார் பாரு, அதை நிரூபிக்கணுமா? ஓட்டப்பந்தயத்துக்கே போல் அவர் ஜிம்மில் பண்ணுறது எக்ஸசைஸ் எல்லாம் பார்த்தா என்ன பிரமாதம், என்ன மசில்ஸ் காட்டுறாரு, அப்படியே வெயிட்டு தூக்குறாரு, அப்படியே ட்ரெட்மில்ல அப்படி ஓடுறாரு. ரைட்டு, ரேஸ் வரும்போது ஆளை காணுமே. ஒரு எலெக்ஷன் நின்று, ஒரு பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன் நின்று 3 எலெக்ஷன் வந்தது, நிற்கலையே. நின்று ப்ரூவ் பண்ணியிருந்தாக்க பரவாயில்ல. இப்போ நீங்கள் சொல்கிற ஆட்கள்லாம் யார்? எலெக்ஷனில் நிற்காத ஆள், எலெக்ஷனை புறக்கணித்த ஆள். எப்படி இருக்குது? எங்கே இருக்குது எதிர்கட்சி? சீமானை பற்றி பேசாதீங்க. 30 வருஷமாக கட்சியை நடத்திக்கிறோம். ஒரு தடவை கூட ஒரு ஆறுதலுக்காக ஒரு தடவையாவது டெபாசிட் வாங்க வரான்னு பார்க்குற, கடைசி நிமிஷம் இந்த நிமிஷம்ல ஒரு டெபாசிட் வாங்கல. அப்படிப்பட்ட ஒரு ஆள். அவர் தேர்தல் ஆணையம் வந்து 3வது பெரிய கட்சின்னு அங்கீகாரமெல்லாம் கொடுத்து போச்சு. என்ன பண்ண முடியுது? சார், இப்போ ஓவராலா விஜயோடைய பாலிடிக்ஸ் எப்படி சார் இருக்கு? வரட்டும், தைரியமாக வாங்க. இன்னும் சினிமா இல்லை, முடிஞ்சு போச்சு. எல்லாம் பசங்கள்லாம் வந்து ஓடிடியில் பார்க்குறாங்க. யார் தேட்டருக்கு போகிறதாலும் தேட்டருக்கெல்லாம் இடிக்கப்பட்டுக்கிட்டு வருது. கடிச்சா பார்த்த பெரிய தேட்டர்லாம் இடிச்சுக்கிட்டு வர்றாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் சினிமாங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. அதனால் அரசியலுக்கு வந்து தான் ஆகணும். நீங்கள் ஏதா பண்ணுங்க. தண்ணியில் குதிக்காமல் நீச்சல் கற்றுக்க முடியாதுப்பா. ஒரு தடவை தோத்தாலும் பரவாயில்லன்னு தைரியமாக நில்லுங்க. ஏதா பண்ணு. இளமை இருக்குது, இது இருக்குது. கருத்துக்கள்லாம் தேவையில்லை. உங்களுடைய கவர்ச்சியை காட்டி தான் நீங்கள் நிற்க போகிறீங்க. அதை காட்டி இது பண்ணுது. எவ்வளோ உங்கள் கவர்ச்சிக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குதுங்கிறத பாருங்கள். நில்லுங்க, வந்து நில்லுங்க. நான் இன்னொரு இதை கேட்காம நான் கொடுக்குற அட்வைஸ், அவங்க அப்பா பெரிய நிபுணர். அவருடைய ஆலோசனையை கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. அதை விட்டுட்டு இந்த லாட்ரி ஏஜென்ட்டு இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் விட்டிங்கன்னா ஜாக்கிரதையாக இருக்குங்க. அதுக்கு முன்னாடி அவங்க எங்கே இருந்தாங்கங்கிறத பாருங்கள், அவங்க என்ன பண்ணாங்கங்கிறத பார்த்துங்க. அது உங்களுக்கு கொடுக்குற எச்சரிக்கையாகவும் நாங்கள் அதையும் நம்ம சொல்லிடுறோம். ஜாக்கிரதையாக, அவ்வளோதான் சொல்கிறோம். சார், ஆனால் தொடர்ந்து விஜய்க்கு வந்துட்டு கட்சி கட்டமைப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து வைக்கப்படுது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது நான் சொல்லணுமாம்மா? எங்கே அவங்க கிளைக்கழகம் எங்கேயா திறந்துருக்காங்களா? கட்சி ஆஃபீஸ் எங்கேயா இருக்குதா? எங்கேயாவது அந்த கொடி பறக்குதா? அந்த கொடிக்கு என்ன கொடி என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? யாருக்கா ஞாபகம் இருக்குதா? அந்த கொடி எங்கேயாவது பறக்குதா? தொண்டர்கள் இருந்தாக்கா அதெல்லாம் ஏற்றிருப்பாங்கம்மா. போஸ்ட் ஓட்டுறாங்க, சினிமா மாதிரியே போஸ்ட் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? ஆன்லைனில் கட்சி நடத்துறாரு. அது எவ்வளோ தூரத்துக்கு போக தெரியும்? முதல்ல அரசியலுக்கு வரட்டும். தொண்டர்கள் இல்லாமல் ஒன்றும் பண்ணவே முடியாது. ஓட்டு போடுறதுக்கு நான் தயாராக இருந்தால் கூட என்னை பூத்துக்கு கூட்டு போகிற வேலையை வந்து பூத் ஏஜென்ட் செய்யணும். அப்போ தான் வெற்றி பெற முடியும். பூத்து கமிட்டி போடுறேங்கிறாரு. பூத் கமிட்டி வந்து பொதுக்கூட்டம் போட்டால் போடுவாங்க. கட்சி நிர்வாகிகளை கூப்பிட்டு உன் தொகுதியில் எவ்வளோ பூத்து இருக்குது, எவ்வளோ பேர் வேணுங்கிறதெல்லாம் கட்சி கூட்டால் போட வேண்டியது வந்து பொதுக்கூட்டத்தில் போடுறோம். அதிலே தெரிந்த அவருக்கு அரசியலுக்கு தெரியல இருக்கு. இப்போ நிருபர்களை பார்க்க மாட்டேங்கிறாரு, பதில் சொல்கிறதுக்கு பயப்படுறாரு, எழுதி கொடுத்ததை படிக்கிறாரு. இப்படி இருக்கும்போது எப்படி அரசியல் வர முடியும்? எவ்வளோ நெகட்டிவ் பாயிண்ட். இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏஜ் இருக்கு, வரலாம். சார், ஆனால் அடுத்து மதுரையில் வந்துட்டு நான் வந்து பொதுக்கூட்டம் நடத்த போறேன், மாநாடு நடத்த போறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காரு. 100 வேட்பாளர்கள் அங்கே வந்து நான் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. சொல்லட்டுமா, செய்யட்டும். நான் தான் சொல்றேன், நிறுத்துங்க, நிறுத்துங்க. அப்பதான் முடியும். தண்ணியில இறங்குங்க, அப்பதான் நீச்சல் அடிக்க முடியும். முதல் தோல்வியை பத்தி கவலைப்படாதீங்க. திமுக 15 இடத்துல தான் ஜெயிச்சது 57. 62ல் 15 50 மாறிச்சு. 67 ஆட்சிக்கு வந்துட்டாங்க, 150 மாறிச்சு. அவ்வளோதான். கட்சி ஸ்ட்ராங்காக இருந்தால் தொண்டர்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோ. சார், இப்போ முழுக்க அப்போ தாவேக்காக்கு பின்னாடி, அதாவது விஜய்க்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அமித்ஷா. வேறு யார் இருக்கா? அவங்க சொல்லுதான் அவருக்கு. அவர் கட்சிக்கு வர்றதா தான் அவர் எப்போ வந்திருப்பாருமா. அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, மிரட்டப்படுகிறார். அதனால தான் வந்து கட்சி நடத்துறதா கணக்காட்டிக்கிட்டு பார்த்துட்டு இருக்கார். இல்லாட்டி போனால் அவர் அந்த மாதிரி ஆள் இல்லை. அவருடைய படங்கள்லாம் 6 மாதத்தில் வந்துடும். அவ்வளோ வேகமாக படங்கள் எடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு 1.5 வருஷம் ஆகி 4 மீட்டிங் தான் போடுறாருன்னா அவருக்கு அதில் விருப்பம் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அவங்க அப்பா ஆரம்பித்த கட்சிக்கு மூட வச்சு வருவார். ஞாபகம் இருக்குல்ல? அரசியலே பேசக்கூடாது, வீட்டுக்குள்ளே வராதுன்னு சொல்லி அப்பாவே வெளியே அமைச்ச ஆள் அவர். அவர் வந்து அரசியலுக்கு எப்படி வருவார்?
மிரட்டப்பட்டிருக்கார், வந்திருக்கார். சரி கணக்கு காட்டுறாரு. எப்போல்லாம் அமித்ஷா மிரட்டுறாரோ அப்போல்லாம் வந்து ஒரு கூட்டத்தை நடத்துகிறாரு. இப்படி இப்படி மிரட்டலுக்கு பயந்த கூட்டத்தை நடத்துறது அவருடைய தொண்டர்களுக்கே தெரிஞ்சு போச்சு. அப்போ அப்படி இருக்கும்போது எதிர்மறையான வாக்குகளாக தான் மாறும். முதல்ல அவர் நிற்கிறதுக்கு ஆர்வம் காட்டணும். முதல்ல வேகமாக மக்கள் மத்தியில் வரணும், இறங்கி போகணும், ஷோ காட்டணும். எம்ஜிஆர் வந்து ஒரு தெருவில் ரோடு ஓரத்தில் பூ விற்றுக்கிட்டு இருக்கிற பொண்ணை வந்து வண்டி உடனே நிறுத்தி அந்த பூவை அப்படியே வாங்குவார். அதுக்கு ஒரு 100 ரூபா கொடுப்பாரு. அந்த நேரத்தில் எங்கேப்பா கேமராமேன் தெரு கரெக்டாக அதை ஃபோட்டோ எடுத்து போடுவார். சாலையில் பூ விற்ற பெண்ணிடம் எம்ஜிஆர் பரிவு, மறுநாள் ஹெட்லைன்ஸ், அந்த பொண்ணுக்கு 100 ரூபா கொடுத்தார். அப்படி வந்தார். உங்கள் அந்த பாணியில் நீங்கள் போகணும். இந்த மாதிரி எல்லாம் ஷோ காட்டணும். அப்போ தான் வர முடியும். சினிமாக்காரர்கள் அரசியலுக்கு வரதா தான் இந்த ஸ்டண்டெல்லாம் அடிக்கும். அரசியல்வாதி வந்து கட்சி கொள்கைகளை பற்றி பேசிட்டு போய் இது பண்ணி போகலாம். சினிமாக்காரர்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டண்டில் தான் வர முடியும். அதை தான் சொல்கிறேன். வாங்க, தமிழன் பச்சை தமிழன் நல்லா தான் வந்தால் நல்லா இருக்கும். சார், இப்போ தமிழ்நாடு அரசியல் எடுத்துக்கும் போது பாமகவில் பார்த்தீங்கன்னா அன்புமணி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் ஒரு முரண் அப்படிங்கிறது போயிட்டே இருக்கு. ஸோ இந்த முரண் எதை நோக்கி பயணிக்கும் நினைக்கிறாங்க? அதை அவங்க நாடகத்தில் நடத்துகிறாங்க. 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. அதை வீட்டுக்குள்ளார பேசி தீர்த்துக்க முடியாது. அது மேடையில் வந்து காட்டணுமா? மேடையில் பேசுறதுக்கு மேட்ரு இல்லை. 2 பேத்துக்கு சண்டை நடக்கிற மாதிரி ஒரு இதை காட்டி இந்த லாவணி கச்சேரி நடத்துகிறாங்க. அன்புமணி பக்கம் ஒரு 10 பேர், ராமதாஸ் பக்கம் 10 பேர் இருக்கிற மாதிரிலாம் காட்டி ஒரு இதை நடத்துகிறாங்க. இந்த சார்பட்டா படத்தில் காட்டுவாங்க தெரியுமில்ல, இடையப்ப நாயக்கர் பாரம்பரியம், சார்பட்டா பாரம்பரியம், குஸ்தி போட. அந்த குஸ்தி போடுறதுக்கு ஒரு காரணம் வரும். அப்போ தான் அந்த வீரம் வரும். அது மாதிரி அன்புமணி குரூப்பு, ராமதாஸ் குரூப்புன்னு 2ஆக பிரிஞ்ச மாதிரி காட்டி ஒரு ஷோ பண்ணுறாங்க. அப்போ தான் தொண்டர்கள் மத்தியில் உற்சாகம். நான் அன்புமணி கட்சி தான் ஜெயிக்கணும், அவங்க சைடு பேசுவாங்க. அப்போ தான் விறுவிறுப்பு வரும். அது மாதிரி பண்ணுறாங்க. அதெல்லாம் நம்ம வந்து முக்கியத்துவம் வீட்டுக்குள்ளார பேசிக்கிட்டு போகலாம், அவ்வளோதான். அதை என்னத்துக்கு மேடையில் வந்து பேசணும்? இப்போ 2 பேரும் பிரியறதுக்குலாம் வாய்ப்பு இல்லையா? ஒன்றும் கிடையாது. இது நீங்கள் இன்னும் இந்த மாதிரி செய்தி இப்போ இதனால தான் இப்போ செய்தி வருது. இல்லாட்டி அந்த மாநாட்டை பற்றி என்ன செய்தி வந்தது? மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டினாங்க. எந்த பத்திரிகையில் பெருசாக அடிபடல. நான் கூட என்னமோ நினச்சேன். அப்புறம் பார்த்தாக்கா மகா பெரிய கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. செய்திகள் பெருசாக வரலையே, செய்திகளே வரலையே. அந்த நேரம் பார்த்து இந்த பாகிஸ்தான் தீவிரவாத தாக்குதல் வந்து இது பூராத்தையும் இது பண்ணிடுச்சு. வீணாக போச்சு. இந்த கூட்டம் வீணாக போச்சு. அடுத்த ஒரு கூட்டம் போட்டு எதாவது பண்ணாங்க. சார், இப்போ தொடர்ந்து 2026 தேர்தல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த கூட்டணிகள்லாம் எப்படி நகரும்னு நினைக்கிறீங்க? முதல்ல தேர்தல் நடக்குதான்னு பார்ப்போம். 3 வகையான முயற்சிகள் எடுத்தார் மோடி. அது 3மே தோல்வியில் முடிஞ்சிடுச்சு. ஆனால் அவர் வேறு ஒரு ஸ்டண்ட்டை அதுக்குள்ளார அடிப்பார். அடுத்த மார்ச்சுக்குள்ளார இன்னொரு ஸ்டண்ட்டை எதிர்பார்க்கலாம். அந்த ஸ்டண்ட்டை எடுபடலைன்னாக்கா வந்து எலெக்ஷன் போஸ்ட்போன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்னை பொறுத்தவரை எலெக்ஷன் போஸ்ட்போன் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதுக்குள்ளார இன்னொரு ஸ்டண்ட் அடிப்பார். அப்புறம் அப்படி அந்த ஸ்டண்ட்டை அடிபட்டு போய் அந்த தேர்தல் போஸ்ட்போன் ஆச்சுன்னா இப்போ நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. பார்ப்போம், நடந்ததுன்னா பேசுவோம். சரி, இப்போ பாமகவில் வந்து ராமதாஸ், அன்புமணி இவங்க 2 பேருக்கும் சண்டை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. அது ஒரு டிராமா அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்க. அப்படியே இருந்தாலும் இதுல வந்து தொண்டர்களுக்கு வந்து அதிருப்தி வராதா இந்த நாடகத்தினால? அதை தொண்டர்களுக்கு உற்சாகம் வர்றதுக்கு தான் இந்த இதை. இல்லாட்டி போனால் ஒன்றுமே இல்லையே. பிரியாணி வச்சு அதுக்கு பக்கத்தில் வெங்காய பச்சடி வச்சாகும். அப்போ தான் அந்த பிரியாணிக்கு டேஸ்ட் வரும். வெறும் பிரியாணி மாத்திரம் வச்சிங்கன்னா எவன் திம்மா? அது மாதிரி தான் இவங்க 2 பேத்துக்குள்ளார ஒரு போராட்டம் இருக்குதுங்கிற மாதிரி காட்டும்போது அன்புமணி மிஞ்சி உங்கள் அப்பா ஆள் வந்துருவாரான்னு அவங்க கேட்பான். எங்கள் தலைவர் மிஞ்சி உங்கள் ஆள் வந்துருவாரான்னு வரும்போது தான் தொண்டர்களுக்கு மத்தியில் ஒரு போட்டி வரும்போது தான் வேகம் இருக்கும். அதுக்காக உருவாக்கினது தான் அந்த சண்டை. அதனால் அது வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம போன்றவர்கள் இது இல்லை. அந்த கட்சி உறுப்பினர்கள், அவங்க ஜாதிக்காரர்கள் அதை பெருசாக எடுத்து இது பண்ணலாம். அதை வச்சு அந்த கட்சியை வளர்த்த முடியும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணல் கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி சார்.